ஹாய் ஹலோ விவர்ஸ். சிவப்பு நிறத்திலையும் கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்க பீட்ரூட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய். இதோட ஜூஸ்ல நிறைய ஆரோக்கிய பலன்கள் இருக்கிறதால பெரியவங்களுக்கும் பீட்ரூட் பிடிக்குது. பீட்ரூட் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன, பீட்ரூட்டை சமைக்காம சாப்பிடலாமா, ஏபிசி ஜூஸ் தினமும் குடிக்கலாமா, இதுக்கான ஆன்சர்ஸை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் சாப்பிடறதால உடலுக்கு ஏற்படுற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பீட்ரூட்ல அதிக அளவுல பொட்டாசியம் இருக்கிறதால இதயம் சீரா செயல்பட உதவும். இதுல நைட்ரேட் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதால இது இரத்த குழாய்களை அமைதிப்படுத்தி ரத்தம் ப்ராப்பரா உடல்ல பரவவும் உதவுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பீட்ரூட் முக்கிய பங்கை கொடுக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் பீட்ரூட் உதவுது. சமைக்காம சாப்பிடலாமா? எந்த வகை காயா இருந்தாலும் அதை வேக வைக்காம சாப்பிட்டா உடலுக்கு அதிக சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. ஆனா பீட்ரூட்டை பச்சையா சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். பீட்ரூட்டை வேக வச்சு மட்டும்தான் சாப்பிடணும். பீட்ரூட்ல இருக்க தண்ணீர்ல கரையிற விட்டமின்ஸ் பீட்ரூட் வேக வச்ச தண்ணீர்ல கரைஞ்சிரும் அப்படின்றதால அந்த தண்ணிய வீணாகாம குடிச்சிடணும். டெய்லி சாப்பிடலாமா? தேவையே இல்ல. பீட்ரூட்டை மட்டுமே தினமும் எடுத்துக்கிட்டா மற்ற காய்கறிகள்ல இருந்து கிடைக்கிற சத்து உடல்ல குறைய ஆரம்பிச்சிடும். இதனால உடல்ல சத்துக்களோட சமநிலை மாறுபாடு ஏற்பட்டு உடல்ல பல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். வீக்லி 2 or 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. யாரெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? செரிமான கோளாறு இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பீட்ரூட்டை அவாய்ட் பண்றது நல்லது. இரும்பு சத்துக்காக சாப்பிடணும்னா டயட்டிஷியன் இல்லைன்னா டாக்டர்ஸோட கன்சல்டிங் படி பீட்ரூட்டுக்கு பதிலா கீரை, பெரிய நெல்லிக்கான்னு சாப்பிடலாம். ஏபிசி ஜூஸ டெய்லி குடிக்கலாமா? ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் சேர்த்து ஏபிசி ஜூஸ் பண்றாங்க. வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றவங்க, உடல்ல ஊட்டச்சத்து அதிகரிக்கும் முயற்சியில இருக்கிறவங்க, ஸ்கின் பளபளப்பா சேஞ்ச் ஆக ஆசைப்படுறவங்க இந்த ஜூஸை தினமும் குடிக்கலாம். இது ஊட்டச்சத்து அதிகரிக்கும், ஸ்கின்ன பளபளப்பாக்கும் அப்படின்றது உண்மைதான். ஆனா வெயிட் லாஸுக்கு ஏபிசி ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இதை தவிர இந்த ஜூஸ்ல இருக்க சர்க்கரை ரத்தத்துல சர்க்கரை அளவை உடனே அதிகரிக்கும் அப்படின்றதால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ஏபிசி ஜூஸ் குடிக்க கூடாது. மற்றவங்க ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம்னாலும் டெய்லி தேவையில்லை. வாரத்துக்கு 2 நாள் போதும். அளவுக்கு மீறினா எதுவுமே நஞ்சுதான். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.